அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் 2ஆம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் 250 காளைகள் பங்கேற்பு. சீறிப்பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் 2ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, சூளகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, வாணியம்பாடி, ஆம்பூர், பர்கூர், பாகலூர், கப்பல்வாடி, ஊத்தங்கரை, ஆந்திரா மாநிலம் குப்பம் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து 250 எருதுகள் பங்கேற்றன. தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. இதில் 120 மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இந்த எருதுவிடும் விழாவில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய எருதுகளுக்கு முதல் பரிசாக 1,11,111 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 85,000, மூன்றாம் பரிசாக 70,000, நான்காம் பரிசாக 60,000, ஐந்தாம் பரிசாக 45,000, ஆறாம் பரிசாக 30,000, ஏழாம் பரிசாக 25,000 வழங்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த எருதுவிடும் விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்பட்டி பகுதியை சேர்ந்த ஊர் கவுண்டர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.